பாவியாகிய ஒரு பெண் பல ஆயிரம் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அவள் ஒரு சாதாரண சமாரிய பெண். ஊரே அடங்கி கிடக்கிற உச்சி வெயில்ல ஒரு கிணத்தடிக்கு தனியா வந்த அந்த பெண் ஒரு சாதாரணமானவள் இல்ல. அவளோட வாழ்க்கை முழுக்க தோல்விகளும் அவமானங்களும் தான் மிஞ்சி இருந்தது. 5 கணவன்மார்கள், இப்ப கூட இருக்கிறவனும் அவளுக்கு கணவன் இல்ல. ஊர் ஜனங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியாம யாருக்கும் தெரியாம தண்ணி எடுக்க வந்தவ தான் இந்த சமாரிய ஸ்திரீ. ஆனா அன்னைக்கு அந்த கிணத்தடியில அவளுக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் இயேசு. ஒரு யூதர் ஒரு சமாரிய பொண்ணுகிட்ட தண்ணி கேட்கிறதே அந்த காலத்துல பெரிய ஆச்சரியம். ஆனா இயேசு அவகிட்ட கேட்டது கிணத்து தண்ணியே இல்ல, அவளோட உள்ளத்து தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீரை. அவளோட ரகசியங்களை அவர் சொன்னப்போ அவர் அவளை குற்றப்படுத்தல, மாறாக அவளுக்கு புது வாழ்வு கொடுத்தார். இதுதான் நித்திய ஜீவனுக்கு வழிவகுக்கும் ஊற்றுன்னு அவளுக்கு புரிஞ்சது. இங்கதான் ஒரு அதிசயம் நடந்தது. பயந்து போய் ஒளிஞ்சு வாழ்ந்த அந்த பெண் தன் குடத்தை அங்கேயே போட்டுட்டு ஊருக்குள்ள ஓடி போய் ஊர் ஜனங்க கிட்ட, நான் மேசியாவை பார்த்தேன், அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு சாட்சி சொன்னார். அவர் சொன்ன அந்த ஒரு சாட்சியால அந்த ஊர்ல இருந்த அநேக சமாரியர்கள் இயேசுவை மேசியாவா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க கடந்த காலத்தை இயேசு பார்க்கிறது இல்லை. ஒரு பாவியான பெண்ணை ஊரையே மாற்றும் ஊழியக்காரியா மாற்றின இயேசு உங்களையும் மாற்றுவார். மனம் திரும்பு, ஆண்டவர் நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு வழி செய்வார்.